என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நீங்கள் தந்து வருகின்ற ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கு புரட்சி தலைவரின் இன்னொரு சம்பவத்தை இங்கு பார்ப்போம். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அழகாக கவிதை வரையக்கூடிய நல்ல கவிஞர்களை ரொம்ப பிடிக்கும். தனக்கு ஏற்றாற் போல தன்னுடைய படத்தின் காட்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பாடல்களை யார் புனைந்தாலும் அவர்களை அழைத்து பாராட்டுவார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் படத்திற்கு பாடல் எழுதும் போதுதான் அதிகமான சம்பளமும் கிடைக்கும். அந்த சம்பளம் உரிய நேரத்தில் உடனே கிடைத்துவிடும். இதற்காகவே அவருடைய படத்திற்கு பாடல் எழுத பலரும் போட்டி போடுவதுண்டு. எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாடல் எழுதினாலும் அவர் ஓவர் நைட்டில் இந்த உலகிற்கே தெரிந்தவராகி விடுகின்றார். அப்படி அவருடைய படத்தின் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டு விடுகிறது. அந்த வகையில் காவிய கவிஞர் வாலியின் வாழ்வில் பல திருப்பங்களையும் அவருடைய வாழ்வில் வளத்தை ஏற்படுத்தியவர், அவருடைய முன்னேற்றத்திற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்பதை அவரே கவிஞர் வாலியே சொல்கின்றார். அவர் சொன்ன ஒரு அனுபவத்தை இங்கே உங்களுக்கு தருகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் திரை உலகில் மேம்பாடு அடைந்தவர்கள், முன்னேற்றம் அடைந்தவர்கள், வாழ்வு பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் என்னுடைய உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமாக அமைந்ததை இறைவன் அறிய நான் சொல்லுகின்றேன். இங்கு என்னுடைய திரை உலக முன்னேற்றத்திற்கும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் என்னுடைய பெயர் புகழ் சிகரங்களில் செல்லவும் காரணமாக இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அவருடைய திரைப்படங்களும் தான். நான் அவரை சந்தித்த அந்த முதல் அனுபவமே மிக சிறப்பானது, உயர்வானது. 1961 மத்தியில் சாரதா ஸ்டுடியோவில் நல்லவன் வாழ்வான் படத்திற்கு பாடல் உருவாக்கும் பணியில் இசையமைப்பாளர் TR பாப்பா அவர்களுடன் நான் ஈடுபட்டிருந்தேன். திக்கு திசை தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்த எனக்கு வாழ்வு பிச்சை வழங்கிய இயக்குனர் பா. நீலகண்டன் அவர்களின் சொந்த நிறுவனமான அரசு பிக்சர்ஸின் படம்தான் நல்லவன் வாழ்வான். புரட்சி தலைவர் தான் அதனுடைய கதை நாயகன். புரட்சி தலைவர் அவர்கள் பங்கு பெறும் படத்திற்கு பாடல் எழுதும் வாய்ப்பு வரப்பெற்ற நான் ஆர்வத்தோடும் அதே நேரம் அச்சத்தோடும் பணியாற்றி கொண்டிருந்தேன். முன்பு ஒரு சமயம் எனது நாடகமான கவிஞனின் காதலியை நான் திருச்சி சவுந்தரராஜனை கதாநாயகனாக பங்கேற்க வைத்து திருவரங்கத்தில் ஏற்கனவே அரங்கேற்றி இருக்கின்றேன். அந்த நாடகத்தை சென்னையில் நடந்த நண்பர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் பெரிதும் விழைந்து அவ்வாறே செய்தார். அந்த நாடகத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ஓரிரு காட்சிகளுக்கு மட்டும் இருந்து விட்டு போக வேண்டிய அவசர சூழ்நிலையில் வந்த புரட்சி தலைவர் அவர்கள் நாடக உரையாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு முழு நாடகத்தையும் கண்டு களித்து ரசித்தார். அப்போதுதான் அந்த நாடகத்தின் உரையாடல்களை பாரதிதாசனின் தமிழுக்கு இணையாக எழுதியுள்ள நாடக ஆசிரியர் வாலியை வாழ்த்துகிறேன் என வியந்து பாராட்டிய புரட்சி தலைவர் என்னை காண விரும்பியதாகவும் நான் திருவரங்கத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டார் என்றும் நண்பர் திருச்சி சவுந்தரராஜன் என்னை திருவரங்கத்தில் சந்தித்த போது அந்த இனிமையான செய்தியை சொல்லி எனக்குள் மகிழ்ச்சியை விளைவித்தார். நான் குறிப்பிடும் அந்த நண்பர் திருச்சி சவுந்தரராஜன் தான். பிறகு புரட்சி தலைவருடன் பல படங்களில் நடித்ததோடு புரட்சி தலைவரின் அரசவையில் ஒரு அமைச்சராக இருந்தவர் என்பது நாடறியும். பாட்டு ஒத்திகையின் போது புரட்சி தலைவர் அவர்கள் பா. நீலகண்டன் அவர்களுடன் அங்கு வந்தார்கள். பா. நீலகண்டன் அவர்கள் புரட்சி தலைவரிடம் இவர்தான் புது பாடல் ஆசிரியர் வாலி, ஆர்வமுள்ள இளைஞர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். உடனே புரட்சி தலைவர் அவர்கள் என்னிடம் நான் தான் MG ராமச்சந்திரன் நடிகர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லையே என்று நான் வணக்கத்துடன் சொன்னேன். அறிமுகம் என்பது பரஸ்பரம் செய்யப்பட வேண்டிய காரியம் என்று புரட்சி தலைவர் அவர்கள் தனக்கே உரிய இயல்பான புன்னகையோடு எடுத்துரைத்தார்கள். இதுதான் எனக்கும் புரட்சி தலைவருக்கும் ஏற்பட்ட முதல் சந்திப்பாகும்.
அந்த சந்திப்பு அரும்பி மலர்ந்து காய்த்து இன்று எவ்வளவு செழிப்பாக கனிந்து நிற்கிறது என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் நன்கறியும். ஆகவே அதை விரிவாக சொல்வதை விட என் உணர்வுகள் தடுக்கிறது. ஒன்று மட்டும் என் இதயத்தில் நான் எப்பொழுதும் பசுமையாக பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்வை வளப்படுத்திய பெருந்தகை புரட்சி தலைவர் அவர்களே ஆவார் என்பது சத்தியமான உண்மை. என் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் என் வாழ்வில் வளப்படுத்தியதற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே காரணம் என்பதை நான் உண்மையாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் என்று அந்த பதிவில் கவிஞர் வாலி சொல்லியிருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.